பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் மாலை வேளையில் மீண்டுமாய் அவருடைய சமூகத்தில் நம்மை நினைத்தருளி அழைத்து வந்திருக்கிறார். இந்த மாலை வேளை ஆராதனையே வேதபாட வகுப்பை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ரேச்சல் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இப்பொழுதும் நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய ஆனந்தன பாடல் மற்றும் ஆராதனையில் நம்மை வழி நடத்துவாங்க. இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை தேவன் அதிசயமாக நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய அதிசயங்கள் சொல்ல முடியாதவைகள். அவருடைய வழிநடத்துதல்கள் நம்மை ஆராய்ந்து முடியாதவைகள். ஆகையால் ஒரு பாடலை மட்டும் நம்ம பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அவர் தண்ணீரை, எகிப்தினுடைய தண்ணீரை இரத்தமாக மாற்றக்கூடியவர். வெறும் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றக்கூடியவர். செங்கடலையும் இரண்டாக பிளந்து அதன் வழியாக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி சென்றவர். தண்ணீர் மேல் நடந்தவர். காற்றையும் கடலையும் அதட்டினால் அது நிற்கும். சகலமும் அவரால் கூடும். அப்படிப்பட்ட தேவன் தம்முடைய குமாரனை நமக்காக அனுப்பி நம்மை ரட்சித்தது அதைவிட மிகப்பெரிய அதிசயம், அற்புதம். அந்த தேவனைத்தான் நாம் உயர்த்தி அவருடைய நாமத்தை பாடப்போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல்தான். நாம் எல்லாரும் சந்தோஷமாக கரங்களை தட்டி எனக்கும் ஒரு அற்புதம் செய்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துவேன் என்று சொல்லி, என்னை ரட்சித்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துவேன் என்று சொல்லி எல்லாரும் கைகளை தட்டி கரங்களை தட்டி நாம் தேவனை உயர்த்துவோம். ஏனென்றால் தேவன் அவருடைய வார்த்தை, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தை, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். அவர் நம்பிதான் நம்மளை அழைச்சிருக்கிறார். அவர் நம்பிதான் நம்மளும் வந்திருக்கிறோம். அவர் கொடுத்த அந்த நம்பிக்கையின் வாக்குறுதியை நம்ம பிடித்தவர்களாக அந்த நம்பிக்கையோடு கூட நம் தேவனை ஆராதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் அதிசயங்கள் நமக்கே தெரியாது. அவ்வளவு பெரிய அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். தேவனை துதிப்போமா? தேவனுடைய பாடல் பாடி நம்ம தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார்.
ஆராதிப்போம். அவர் செய்த நன்மைகளை நாம் நினைப்போம். எவ்வளவு பெரிய அதிசயங்களை தேவன் செய்திருக்கிறார். நாம் எண்ணி முடியாத அதிசயங்களும் நம்ம எதிர்பார்க்காத ஒரு அதிசயங்களையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் செய்து கொண்டே இருக்கார். சாத்தானுடைய தந்திரங்களுக்கும் சாத்தானுடைய பலவிதமான எய்தல்களுக்கும் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து கொண்டே இருக்கார். அது நமக்கு தெரியாது. அது ஒரு ஆவிக்குரிய போராட்டம், அது ஒரு ஆவிக்குரிய உலகம். நம்மை எப்பொழுது இயேசு என்று நம்ம எப்பொழுது வாய்களை திறந்து துதிக்கிறோமோ, இயேசு என்று நாம் எப்பொழுது அறிக்கை இடுகிறோமோ, அப்பொழுதே பிசாசானவன் நம்மை தொடர்ந்து தொடர்த்தி கொண்டே இருக்கிறான். நொடிக்கு நொடி நொடிக்கு நொடி நொடிக்கு நொடி நொடிக்கு நொடி நம்ம எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும் என்று சொல்லி அவன் எவ்வளவோ தந்திரங்களை செய்கிறான், எவ்வளவோ பாடுகளை தருகிறான், எவ்வளவோ உபத்திரவங்களை தருகிறான், எவ்வளவோ வேதனைகளை தருகிறான். அதன் மத்தியிலும் நம்முடைய ஆவியானவர், அதன் மத்தியிலும் நம்முடைய தேவன் நம்மை ஒரு செகண்டை விட செகண்ட் நம்மை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு உயர்ந்தவர், எவ்வளவு நம் மீது அன்பும் கருணையும் வைத்திருக்கிறவர். அவருடைய நாமத்தை நம்ம தொழுவோம், அவருடைய நம்ம உயர்த்துவோம், அவருடைய பெயர் பிரஸ்தாபங்களை சொல்லி நம்முடைய வாய்களை அறிக்கையிடும் பொழுது நமக்கே தெரியாது நமக்கு எவ்வளவு ஆண்டவரே பலன் தந்தீங்க அப்படின்னு சொல்லி, எனக்கு எப்படி அற்புதம் நடந்ததுன்னு சொல்லி நமக்கே தெரியாது. ஆனால் ஆவியானவர் நம்மை அற்புதமாக நடத்துவார், அற்புதமாக நம்மை நடத்துவார். என் மகன் என்னை கேட்க மாட்டானான்னு ஏங்கி நிற்கிற ஆண்டவர் நமக்கு முன்பாக ஆண்டவர் அவ்வளவு ஏக்கத்தோடு வந்திருக்கிறார், அவ்வளவு ஏங்கி நிற்கிறார். என் மகன் கேட்க மாட்டாங்களா, என் மகன் என்கிட்ட கேட்க மாட்டாங்களான்னு சொல்லி அவ்வளவு அங்கலாய் போட, அவ்வளவு ஒரு கரிசனையோடு கூட நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டு இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் என்ன வியாதியோட வந்திருந்தாலும் சரி, என்ன கவலைகளோடு வந்திருந்தாலும் சரி, என்ன ஒரு பலவீனத்தோடு நீங்க வந்திருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாம் உங்களுக்கு மாறிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாரும் மௌனமாவே இருக்காதீங்க. ஆண்டவர் அசைவாடி கொண்டிருக்கிற நேரம் இது. ஆண்டவரை துக்கப்படுத்தாதீங்க, ஆண்டவரை ஒருபோதும் துக்கப்படுத்தாதீங்க. அது உங்களுடைய வாழ்க்கைக்கு வீழ்ந்து போவதற்கு பிசாசானவன் கொண்டு வருகிற சதி செயல். நீங்கள் ஒருபோதும் மௌனமா இருக்காதீங்க, மௌனமா இருக்காதீங்க. டான் பெல்டியன் என்ற ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய நாமத்தை, தேவனுடைய அதிசயங்களை, தேவன் விவரித்த அந்த காரியங்களை சபை நடுவிலே அறிவிக்காத, தேவனை பற்றி செய்திகளை சொல்லாத, அவரின் நாமத்தை பற்றி வாய்களை திறந்து துதிக்காத எந்த ஒரு ஆத்துமாவும் சமூகத்திற்குள்ளாக செல்லும் பொழுது வெற்றியுள்ள வாழ்க்கை வாழவே முடியாது, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழவே முடியாது. எப்பொழுது தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய சன்னிதானத்திலே வந்து அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துகிறோமோ, அப்பொழுது நமக்கே தெரியாத ஒரு விடுதலை உணர்வு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆவியானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், அதிசயமானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், காற்றையும் கடலையும் உண்டாக்கினவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், வானத்தின் நட்சத்திரங்களை உண்டாக்கினவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், அதற்கு பெயர் சூட்டி அழைக்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சந்திரனை கிழக்கே உதிக்கச் செய்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், அதனை மேற்கிலே மறையச் செய்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நிலாவையும் அதனுடைய ஆண்டவரே அண்ட சராசரங்களையும் உண்டாக்கினவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ளவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், சாவாமை உள்ளவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ மரித்தேன், ஆனால் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். யாக்கோபின் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆபிரகாமின் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்.
ஸ்தோத்தரிக்கிறோம். ஈசாக்கின் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பூரண அழகுள்ளவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எனக்காக ஆண்டவரே, எங்களுக்காக உம்முடைய பிதாவாகிய குமாரனை ஆண்டவரே இந்த பூமியிலே கொடுத்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரிபூரண அழகுள்ளவர், பரிபூரணம் நிறைந்தவர், எல்லா மகிமைக்கும் பாத்திரர். ஆண்டவரே, எல்லா மகிமையும் துறந்து ஆண்டவரே, எல்லா மகிமையும் இழந்தவராக ஆண்டவரே எனக்காக இறங்கி வந்தீரே. ஆண்டவரே, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானே வாசல் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். நானே நல்ல மருத்துவர் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக மரித்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்காக பல பாடுகள் பட்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்காக உம்முடைய உடம்பை ஆண்டவரே உழவன் உழுகிற நிலம் போல அப்பா நீர் ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது அப்பா. ஆண்டவரே, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது ராஜா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை சொல்வதற்கு நான் தகுதியற்றவனாயிருந்தேன். ஆண்டவரே, நான் அலையாத அலைச்சலாய் கண் மூடித்தனமாக அலைஞ்சேன். ஆண்டவரே, நீர் என்னை கண்டுகொண்டு அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுபகாரத்தை எனக்கு தந்தீரே. அதற்காக நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆண்டவரே, மரித்தீர் ஆண்டவரே, மூன்றாம் நாள் எனக்காக உயிரோடு எழுந்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உயிரோடு எழுந்து அநேக ஜனங்களுக்கு சாட்சி கொடுத்து ஆண்டவரே, மேகங்களின் நடுவிலே மகிமையாக நீர் எடுத்துக்கொள்ளப்பட்டீர் ஆண்டவரே. மீண்டுமாக இந்த பூமிக்கு நீர் வருவீர் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குது ஆண்டவரே. அப்பா, அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே நாங்களும் உமக்குள் வாசமாயிருக்க அப்பா நீர் கிருபை செய்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதி பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நீர் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, எங்களை ஆண்டவரே தகுதிப்படுத்தினீர். அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீதமுள்ள நேரத்தை அப்பா உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய மீதமுள்ள நேரத்து சத்தியமாகி உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே, ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக நாங்கள் கேட்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் ஒருபோதும் ஒரு நாளும் ஒன்றையும் நாங்கள் கற்றுக்கொள்ள முடியாது
முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கம் குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த மலை பிரசங்கத்தில் கடந்த வகுப்பில் நியாயப்பிரமாணத்தை குறித்து நம்ம தியானித்து முடித்தோம் இல்லைங்களா? இப்போ அடுத்த பகுதி கோபத்தை பற்றிய அவருடைய உபதேசம். கோபத்தை பற்றிய அவருடைய உபதேசம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21 to 26 வரையிலும் இந்த பகுதி இருக்கிறது. ஆகிலும் அந்த பகுதியை ரெண்டாக நம்ம பிரிக்கலாம். அதாவது 5ஆம் அதிகாரம் 21, 22 அந்த வேத பகுதி கோபத்தை குறித்து நேரடியாக அது சொல்லப்படுகிறது. அடுத்ததாக 23 to 26 வரையிலும் இருக்கிற வேத பகுதி நாம் எதிராளியோடு கூட சமாதானம் ஆவதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிக்கலாம். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். இங்கே ஆண்டவர் கோபத்தை குறித்து சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு காரியம், நியாயப்பிரமாணத்தில் 10 கற்பனைகளில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், கொலை செய்யாதிருப்பாயாக. பிதாவாகிய தேவன் மோசையின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த பிரமாணம், கொலை செய்யாதிருப்பாயாக. இப்போ ஆண்டவர் அதை சொல்கிறார். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்ட காரியம் இது, கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஏற்கனவே உங்களுக்கு அது நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய உபதேசத்தை சொல்லுகிறார். இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த நியாயப்பிரமாண கற்பனையையும் அவர் மாற்றவில்லை, எந்த நியாயப்பிரமாண கற்பனையையும் அவர் நீக்கவில்லை. கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண கற்பனைகளை இன்னும் மெருகேற்றி, இன்னும் அதை மிக துல்லியமாக பரிசுத்தத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய விதமாக அதை இன்னும் ஆழமாகத்தான் அவர் கற்பித்து கொடுத்தாரே தவிர எந்த நியாயப்பிரமாணத்தையும் அவர் அழிக்கும்படியாக இந்த உலகத்துக்கு வரலை. அது ஏற்கனவே நம்ம தியானித்து முடித்தோம். இன்னொரு காரியம் நம்ம கவனத்தில் நம்ம வச்சுக்கணும். பிதாவாகிய தேவன் சொன்ன இந்த 10 கற்பனைகள் எல்லாமே இஸ்ரவேல் ஜனங்களினாலே எடுத்துக்கொள்ளப்பட்ட விதம் பார்த்தீங்கன்னா வெளியரங்கமாக கண்களினுடைய பார்வைக்காக இருக்கக்கூடிய கற்பனைகளாக அவங்க எடுத்துக்கொண்டாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கற்பனைகள், இப்போ இந்த நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டது ஒவ்வொன்றும் சொல்லி சொல்லி ஆண்டவர் அவருடைய உபதேசத்தை சொல்லும்பொழுது நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசம் இருதயத்தினுடைய பரிசுத்தத்திற்கு நேராக நடத்தக்கூடிய விதமாக இருக்கும். உள்ளான பரிசுத்தம், உள்ளான காரியங்களுக்கு நேராக அவர் நடத்துகிறத நம்ம பார்க்க முடியும். அங்கே தான் இங்கே அதைத்தான் சொல்கிறார். அப்போ கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னா, அப்போ பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்ட காரியம் அவங்க கொலைனா எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, ஒரு மனிதனை உயிர் இல்லாது போகும்படியாக செய்வது. அது நிறைய அந்த கொலை செய்கிறதுக்கு நிறைய காரியங்கள் ஆண்டவர் சொல்கிறார். எப்படியெல்லாம் கொலை செஞ்சால் அதுக்கு என்னென்ன பரிகாரம் செலுத்தணும், பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். அதாவது
தவறுதலாக அடித்து அவன் இறந்துட்டான்னா, அல்லது வேணும்னே பழி வச்சு வஞ்சம் வச்சு கொன்னான்னா, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் ஆண்டவர் சொல்லிட்டு வர்றார். அப்போ இது எல்லாமே வெளிப்படையாக ஒரு மனிதனுடைய உயிரை எடுத்து கொள்ளுகிற அந்த காரியத்தை அடிப்படையாய் வைத்து இஸ்ரவேல் ஜனங்கள் அதை புரிந்து கொண்டாங்க. ஆனால் தேவன் சொன்னது என்னவோ உள்ளான அர்த்தத்தில் தான் சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன்னா பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் வெளிப்பாடு பழைய ஏற்பாட்டு காலத்திலே அது கொடுக்கப்படவில்லை. எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் அதை நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய முற்பிதாக்களுக்கு தேவன் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தான் திருவுளம் பற்றினார். அவ்வப்போது அவர் ஜனங்களோடு கூட பேசி கொண்டிருந்தார். மனசாட்சியின் காலம் இருந்தது மோசே வரைக்கும். மோசேக்கு பிறகு தேவன் மோசையோடு கூட பேசி மோசையின் மூலமாக தேவன் பேசினார். அதற்கு பிறகு நியாயாதிபதிகளை கொடுத்தார். அதற்கு பிறகு ராஜாக்களை கொடுத்தார். அதற்கு பிறகு தீர்க்கதரிசிகளை கொடுத்தார். மல்கியாவுக்கு பிறகு 400 வருஷம், ஏறத்தாழ 400 வருஷம் தேவன் ஜனங்களோடு இடைபடவே இல்லை. எந்த ஒரு ஒரு மீடியா மூலமாகவும் தேவன் என்ன செய்யலை, ஜனங்களோடு இடைபடவே இல்லை. அது இருண்ட காலம்னு சொல்கிறோம். அதற்கு பிறகு முதலாக திரும்பவும் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் தான். அப்போ பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி தீர்க்கதரிசி யாருன்னா யோவான் ஸ்நானகன். அவர் புதிய ஏற்பாட்டில் தான் சொல்லப்படுகிறார். ஆனால் புதிய ஏற்பாடு நமக்கு எழுத்தின்படி மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்குது. ஆனால் புதிய ஏற்பாடு உண்மையிலே எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தில் தான் ஆரம்பிக்குது. அப்போஸ்தல நடவடிக்கையிலிருந்து தான் புதிய ஏற்பாடு திருச்சபை உண்டாகுது. அதனால் பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி தீர்க்கதரிசி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா யோவான் ஸ்நானகன். அப்போது இங்கே அந்த தேவனுடைய வெளிப்பாடு நம்முடைய முற்பிதாக்களுக்கு முழுமையாக அவர்கள் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததினால இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை தெளிவாக விளக்கமாக அவர் சொல்லுகிறார். நீ கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் உங்களுக்கு உரைக்கப்பட்டது. அது நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவனே நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். அப்படின்னா தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்ளுகிறது அவனை கொலை செய்வதற்கு சமம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மனிதனை இருதயத்தினால காயப்படுத்துவது அவனை கொலை செய்வதற்கு சமம். இருதயத்தினால வேதனைப்படுத்துவது கொலை செய்வதற்கு சமம். அதுதான் நீங்கள் 1 யோவானுடைய புத்தகத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அதுலேயும் அவர் சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். அப்போ சகோதரனை பகைக்கிறவன் அப்படின்னா, சகோதரன் அப்படிங்கும்போது உடன் பிறந்தவர்களும் அதில் அடங்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஒரு குடும்பமாக இணைக்கப்பட்டு அந்த குடும்பத்தில் நம்மோடு கூட இணைந்து அப்பம் பிட்டு ரசத்தை பானம் பண்ணுகிற சகோதர சகோதரிகளையும் அது அடங்கும். அப்போது யாரிடத்தில் ஆகிலும் நான் அவர்களை பகைக்கிறேன் என்று நான் சொல்லுவேன் என்று சொன்னால் நான் மனுஷ கொலை பாதகன் தான். காலையில் தான் அதை நம்ம தியானித்தோம் கொஞ்சம் விரிவாக. அப்போ பாருங்கள், அப்போது இப்படிப்பட்ட அந்த கோபத்துக்கு உட்பட்ட ஒரு மனுஷன், ஒரு 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 சகோதரன் அல்லது ஒரு சகோதரியை அல்லது தேவனுடைய சாயலால் படைக்கப்பட்ட எந்த ஒரு ஆத்துமாவையும் ஒரு மனுஷன் பகைப்பான் என்று சொன்னால் அவன் மனுஷ கொலை பாதகன், அவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ பாருங்கள், பிதாவாகிய தேவன் கொடுத்த கற்பனையை அவர் என்ன நோக்கத்தோடு என்ன எதிர்பார்ப்போடு கூட கொடுத்தாரோ அதை முழுமையாய் நிறைவேற்றும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை விரிவாய் கற்றுத்தருகிறதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பாருங்கள், தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம சர்வசாதாரணமாக நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா?
நீ எல்லாம் பிறந்ததே வீண், உனக்கு அறிவு இருக்குதா, மண்டையில் ஏதாச்சும் இருக்குதா, இந்த மாதிரி சர்வசாதாரணமாக நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த வார்த்தைகள், அந்த காரியங்கள் எல்லாம் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கும் எரிநரகத்துக்கும் ஏதுவாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காரணம், அந்த வார்த்தையினுடைய தாக்கம் அது எங்கே போய் காயப்படுத்துது? அவன் அந்த வார்த்தையை கேட்கிற அந்த மனுஷனுடைய இருதயத்தில் அது காயப்படுத்துகிறபடினால நீ மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம இங்கே பார்க்குறோம். பாருங்கள், இந்த காரியத்தை குறித்து ஆரம்ப நாட்களில் நான் அப்படி யோசனை பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது, தியானம் செய்துட்டு இருக்கும் பொழுது ஒரு காரியத்தை நான் வாசிக்க நேர்ந்தது. 1 யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. இப்போ இங்கே யோவான் எழுதிட்டு வரும் பொழுது அவர் கிட்டத்தட்ட அந்த நிருபத்தை முடிக்கிற அந்த தருவாயில் சொல்றாரு, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன். அந்த சகோதரனுக்காக நீ வேண்டுதல் செய். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமாய் இருக்குமானால் அந்த வேண்டுதலை கேட்டு தேவன் என்ன செய்வார்? அந்த சகோதரனுக்கு ஜீவனை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சொல்றாரு. யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, மரணத்திற்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன், அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன் அப்படிங்கிறார். அப்போ 2 பாவம், ஒன்று மரணத்திற்கு ஏதுவான பாவம், இன்னொன்று மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவம். அப்போ இந்த 2 வார்த்தைகளை நான் வாசிக்கும் பொழுது அதை குறித்து யோசிச்சுட்டு இருக்கும்போது எதேச்சியா லிவ்கோ டிக்ஷனரியை நான் புரட்டி பார்த்தேன். லிவ்கோ டிக்ஷனரி இவ்வளோ பெருசு இருக்குது இல்லைங்களா? அந்த டிக்ஷனரி இப்போ நீங்கள் வீட்டில் இருந்துன்னா எடுத்து பாருங்கள். அதில் சின் அப்படின்னு சொல்லி அந்த ஹெட்டிங்கில் வந்து சின்னா என்னன்னு சொல்லி போட்டுட்டு அதுக்கு கீழே அவங்களே ஒரு டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. த 7 deadly sins-னு போட்டிருக்காங்க அவங்களே. மரணத்திற்கு ஏதுவான பாவங்கள் 7 அப்படின்னு சொல்லி லிவ்கோ டிக்ஷனரியில் இருக்குது. நீங்கள் இப்போ வேணாலும் நீங்கள் போய் எடுத்து பாருங்கள், த 7 deadly sins-னு சொல்லி. அப்போ என்ன அதில் என்ன 7 காரியங்கள், 7 பாவங்கள் என்னென்ன போடப்பட்டு இருக்கு அப்படின்னா, அது 7 கொடிய பாவங்கள், முதன்மையான பாவங்கள் அப்படின்னு சொல்லி, தீமைகள்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 1 பெருமை, 2வது பேராசை, 3வது கோபம், 4வது பொறாமை, 5வது காமம், 6வது பெருந்தீனி, 7வது சோம்பல். இந்த 5 அதில் மன்னிக்கணும், 7 அதில் போட்டிருக்கு. இந்த 7 கொல்லும் 7 கொடிய பாவங்கள் அப்படின்னு சொல்லி இந்த 7 deadly sins-னு போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இதெல்லாம் கவனமாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக எல்லா மனுஷர்களுக்கும் உணர்வுகள் உண்டு இல்லைங்களா? உணர்வுகள் உண்டு. இந்த உணர்வுகள் எப்போ அதீத நிலைக்கு போகுதோ, அதாவது அதனுடைய லிமிட்டை தாண்டி, எல்லையை தாண்டி எப்போ இந்த உணர்வுகள் போகுதோ, அதீத நிலைக்கு போகுதோ, அப்போது அதெல்லாம் என்னவா மாறுது? பாவங்களாக மாறுது. இது நம்முடைய சமையலில் இதை ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுக்கிறதுக்காக திரும்ப நான் சொல்கிறேன். நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச உணவுகள் நீங்கள் பட்டியல் போட்டு பாருங்கள். என்னென்ன உணவு இருக்கும் அப்படிங்கிறத பட்டியல் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கருவாடு இருக்கும், ஊறுகாய் இருக்கும் இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு சில பொருட்கள், அதனுடைய பேரை சொன்னாலே அப்படியே நாக்கில் ஜலம் ஊறும். அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் மேக்சிமம் எல்லாத்துக்குமே பிடிக்கும்.
அந்த பொருட்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அதில் பயன்படுத்தக்கூடிய தயாரிப்புக்கென்று பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே அதீத அளவில் இருக்கும். இப்போ ஊறுகாய் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஊறுகாய் எண்ணெயில் முதங்கணும், எண்ணெய்க்குள்ளே தான் ஊறுகாய் இருக்கணும், அப்போ தான் கெடாமல் இருக்கும். நீங்கள் ஊறுகாய் போட்டு வச்சிங்கன்னா இப்போ தான் போடுறது இல்லையே, எல்லாம் பாட்டிலை வாங்கிடுறோம். 10 ரூபாயிலிருந்து பாட்டில் இருக்குது, பேக்கெட் இருக்குது, வாங்கி வச்சுக்கிறோம் இல்லைங்களா. ஊறுகாய் போட்டிங்கன்னா போடுறவங்களுக்கு தெரியும். அது முதல்ல அரைஞ்சி போட்டு உப்பு கல் போட்டு குலுக்கி வெயில வச்சு எடுத்து வைக்கணும். அதுக்கு பிறகு தான் அதை தாளித்து ஊற்றணும். அதுக்கப்புறம் தான் அந்த ஊறுகாயை பயன்படுத்த முடியும். அது நல்லா ஊறணும். இது ஊறுறதுக்கு அந்த எண்ணெய் ஊற்றி எண்ணெய்க்கு கீழே தான் அந்த பதார்த்தம், அதாவது மாங்காய் ஊறுகாயோ எலுமிச்சையோ நார்த்தங்காயோ என்ன நம்ம போடுறோமோ அது வந்து அந்த எண்ணெய்க்கு கீழே தான் இருக்கணும். எண்ணெய்க்கு மேலே இருக்கிற பகுதி பார்த்தீங்க அப்படின்னா பூஞ்சனம் பிடிச்சிரும். எண்ணெய்க்கு மேலே அது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக நீங்கள் ஊற்றிருந்தீங்கன்னா எண்ணெய்க்கு மேலே இருக்கிற போர்ஷன் மட்டும் என்ன ஆயிருன்னா பூஞ்சம் பிடிச்சிரும். அப்போ அது ஃபுல்லாக எண்ணெய்க்குள்ளே இருக்கணும். அது கெடாமல் இருக்கிற உப்பு நிறையா போடணும், காரம் நிறையா போடணும். அப்போ இது எல்லாமே அந்த அதீத அளவுக்கு போச்சு அப்படின்னா தான் ஊறுகாயாக இருக்கும். அதுதான் நம்ம நாக்குக்கு கேட்குது, ஆனால் அது உடம்புக்கு கெடுதி. அதே போல தான் எதெல்லாம் அதீத நிலைகளில் நம்ம பயன்படுத்துகிறோமோ அது எல்லாமே உடலுக்கு கெடுதியானது. இந்த உணர்வுகளும் அப்படி தான். உணர்ச்சிகள் நம்ம சொல்லக்கூடியது இது உலகளாவிய அளவில், அது எந்த மதத்தை சேர்ந்த, எந்த இனம், எந்த நாட்டை சேர்ந்த, எந்த மொழியை சேர்ந்த மனுஷனாக இருந்தாலும் உணர்ச்சிகள் பொதுவானது. அவனுக்கு அந்த உணர்ச்சிகளும் அதீத நிலைக்கு போகும்போது அவனுடைய அறிவை அது பாதிக்கிறது. நம்ம சொல்லுவோம் கோபத்தில் முடிவெடுக்காத சொல்லுவோம் இல்லைங்களா. அல்லது நீ வந்து டென்ஷனாக இருக்கும்போது முடிவெடுக்காத, பதட்டத்தில் நீ என்ன செய்யாத, முடிவெடுக்காத. ஏன் அப்படின்னா அந்த கோபம், அந்த பதட்டம், அந்த டென்ஷன் என்ன பண்ணுனாக்கா அறிவை வேலை செய்ய விடாது, யோசிக்க விடாது. அடுத்த ஆப்ஷன் என்ன, அடுத்த நிலை என்ன, இது எல்லாம் வந்து யோசிக்கிறதுக்கு விடாது. டக்குன்னு ஒரு முடிவை எடுத்துருவோம். இன்றைக்கி நீங்கள் சிறைச்சாலைகளில் போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அநேகர் இடத்துல நம்ம கேட்கக்கூடிய ஒரு காரியம் என்னவாக இருக்கும் அப்படின்னாக்கா, இந்த ஒரு நிமிஷம் அவன் மேலே வந்த அந்த கோபந்தான் நான் அவனை கொன்னுட்டேன் அல்லது ஒரு தவறு நான் செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறத நம்ம கேள்விப்பட முடியும். அப்போது அந்த நிலையில், பதட்டமான நிலையில் நம்ம எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அது அறிவை பாதிக்கிறது. உணர்வினுடைய மேலீடு அறிவை பாதிக்கிறது. அறிவை மாத்திரமல்ல, அது உடலையும் பாதிக்கிறது, நம்முடைய நடத்தையையும் பாதிக்கிறது. இன்றைக்கி எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைங்க சொல்லுற வார்த்தை என்ன தெரியுங்களா? எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது. டென்ஷன் பண்ணாத என்னைய அப்படிங்குதுங்க. நான் தமிழ் மீடியத்தில் படித்தேன். எனக்கு காலேஜ் போகிற வரைக்குமே பாதி இங்கிலீஷ் பேசுகிறது அவங்க என்னன்னே எனக்கு புரியாது. இந்த டென்ஷனுங்கிற வார்த்தையெல்லாம் நான் காலேஜ் முடிக்கிற வரைக்குமே நான் கேள்விப்பட்டதே கிடையாது. இன்றைக்கி எல்கேஜி குழந்தை சொல்லுது. பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த உணர்வுகள் அதிகமாகும் பொழுது அது அவர்களுடைய அறிவையும் உடலையும் அவர்களுடைய நடத்தையையும் பாதிக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி டாக்டர்கிட்ட போனால் அதை தானே மருந்து எழுதி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம முன்னோர்கள் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க இல்லைங்களா. காலையில் எழுந்திரிச்சு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீ சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நீ உன்னுடைய வேலையெல்லாம் தொடங்கு, அமைதியாக உட்காரு. ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீ அமைதியாக உட்காந்து நீ யோசிச்சின்னா அதுக்கு ஒரு முடிவு உனக்கு கிடைக்கும், இப்படி நல்லா சொன்னாங்க. அதெல்லாம் எதுவுமே நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. அவசர கதியில் ஓடுன்னு அவசரமாக ஓடி இப்போ இன்றைக்கி டாக்டர்கிட்ட போட என்ன சொல்கிறாங்க, 500 ரூபா கொடுத்துட்டு நம்ம அவர்கிட்ட என்ன கேட்குறோம், நீங்கள் போய் சும்மா உட்காருங்கிறாங்க அவங்க. நம்ம பேரண்ட்ஸு, நம்மளுடைய தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் ஃப்ரீயாக சொல்லும்போது நம்ம கேட்கல.
இன்றைக்கி அதே வார்த்தையை நம்ம என்ன செய்கிறோம், 500 ரூபா பெனால்ட்டி கட்டி, ஒரு 1000 ரூபா பெனால்ட்டி கட்டி, அது ஒரு பொழுது போயிடும். காலையில் போனோம்னா டோக்கன் போட்டு லைனில் உட்காந்து பார்த்து வீட்டுக்கு வரக்கு ஒரு பொழுது போய் ஒரு நாளை செலவு பண்ணி கேட்குற வார்த்தை என்ன, ஃப்ரீயாக இருங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க, டென்ஷன் இல்லாமல் இருங்க, அமைதியாக உட்காருங்க, படுத்துக்குங்க. அதுக்கு மேலே நம்ம கேட்கல அப்படின்னாக்கா ஸ்லீப்பிங் டோஸ் எழுதி கொடுத்துட்றாங்க. இப்போ எந்த விதத்தில் நமக்கு இந்த காரியங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு பாருங்கள். அப்போ இந்த கொல்லும் 7 கொடிய பாவங்களில் 3வது நிலையில் முந்தி நிற்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கோபம். அப்போ இந்த கோபம்தான் எல்லா மனுஷனுடைய வாழ்வையும் சீர்குலைக்கக்கூடிய ஒரு காரியமாய் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆரம்பத்தில் அது ஒரு சின்ன ஒரு எரிச்சலாக தான் இருக்கும். ஒரு மனுஷனை நம்ம பார்க்கும் பொழுது வரக்கூடிய ஒரு சின்ன எரிச்சலாக தான் இருக்கும். அது அப்படியே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து 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 கடைசியில் கடுமையான வெறியாக அது மாறிடும். அவங்கள குறித்து நினச்சாலே சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்கள குறித்து நினச்சாலே பற்றிட்டு வருது. எங்கேருந்து பற்றிட்டு வருது தெரியல. இந்த வார்த்தை ஏன் வருது, அது சின்னதில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை கவனிக்காமல் விட்டுட்டோம். சின்ன அது எரிச்சலாக இருக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம உட்காந்து, ஏன் ஆண்டவரே ஏன் எனக்கு அந்த எரிச்சல் வருது, நேசிக்கணும் இல்லையா, எங்கூட அப்பம் பிடிக்கிறவன், எங்கூட ரசத்தை பானம் பண்ணுறவன், உம்முடைய ரத்தத்தினால நாங்கள்லாம் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோமே, அப்படியெல்லாம் உட்காந்து நம்மளை ஆராய்ந்து பார்க்காததுனால அந்த சின்ன எரிச்சல் என்ன ஆகுதுங்க, பெருசாக கடுமையான வெறியாக அது மாறி விடுகிறது. பாருங்கள், கோபத்திலேயே 10-14 விதமான கோபங்களை பெயராக சொல்கிறாங்க. 14 விதத்தில் சொல்கிறாங்க. அதில் அடிப்படையாக ஒரு 10 விதமான கோபங்களை சொல்கிறாங்க. இப்போ இங்கே ஆண்டவர் சொல்லும் பொழுதும் நம்ம அதில் ஒரு கேட்டகரி நம்ம அங்கே பார்க்க முடியும். பாருங்கள், நியாயம் இல்லாமல் கோபித்து கொள்பவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இல்லைங்களா. அப்போ அடுத்த கேள்வி நமக்கு என்ன வருது, அப்போ நியாயம் இருந்தால் கோபிச்சுக்கலாமா, நியாயம் இருந்தால் கோபிச்சுக்கலாமா அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. அப்படின்னா நியாயம் இருந்தால் கோபிச்சுக்கலாம். அந்த கோபத்துக்கு ஒரு லிமிட்டும் ஒரு கண்டிஷனும் ஆண்டவர் கொடுக்குறார் இல்லைங்களா. வாசித்து பாருங்கள், யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவுள். கோபிக்கிறதற்கு தாமதமாயும். இப்போ இதில் 2 கேட்டகரி 3 லைனாக கொடுத்துருக்கார் ஆண்டவர் இல்லைங்களா. கேட்கிறதற்கு தீவிரமாய், பேசுகிறதற்கு பொறுமையாய், கோபிக்கிறதற்கு தாமதமாய். இந்த ரைட் சைடு இருக்கிறது அப்படியே தான் இருக்குது, லெஃப்ட் சைடு உல்ட்டாவாக மாறுது. அல்லது லெஃப்ட் சைடு அப்படியே வச்சுட்டு ரைட் சைடு என்ன பண்ணிக்கிறோம், உல்ட்டாவாக வச்சுக்கிறோம். என்ன பண்ணுறோம், கேட்குறதற்கு தாமதமாக, கோபிக்கிறதற்கு தீவிரமாக, பேசுகிறதற்கு பொறுமையாக. இது அது ஆளுக்கு ஆள் மாறுது. ஒருத்தர் வாய் மூடாமல் பேசுவாங்க, இன்னொருத்தர் வாயை திறக்க விடாமல் பேசுவாங்க. இந்த மாதிரி பல கண்டிஷன்ஸ் இருக்குது. அப்போ இதில் நம்ம கோபிக்கிறதற்கு தாமதமாக இருக்க சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதே சமயத்தில் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் கோபம் கண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். பாருங்க, நீங்கள் கோபப்படலாம், நியாயமான கோபம் அது படலாம். ஆனால் அந்த கோபம் என்னவா மாறக்கூடாது, பாவமாய் மாறக்கூடாது. இந்த தேவன் வைத்திருக்கிற நிபந்தனை. கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருக்கணும், தாமதமாக கோபப்படலாம். நியாயமான காரியம் இருந்தால் தாமதமாக கோபப்படலாம். அப்படி கோபப்படுவதும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த கோபம் நம்மளை பாவம் செய்கிறதுக்கு நகுத்திடக்கூடாது, அதுக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது. சரிங்களா. கணவன் மனைவிக்கு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ காலையில் நீ சண்டை போட்ட அப்படின்னாக்கா சாயந்தரத்துக்குள்ளே என்ன ஆயிடணும், சமாதானம் ஆயிடணுன்றார்.
சூரியன் அஸ்தமனத்துக்குள்ளே சமாதானம் ஆயிடணும். அது மணிக்கணக்கு, வாரக்கணக்கு, மாதக்கணக்கு, சில குடும்பங்களில் வருடக்கணக்கு ஓடுவதுண்டு இல்லைங்களா? நம்ம திருச்சபையில் சொல்லலை, பொதுவாக நான் கேள்விப்படுகிற பார்க்குற காரியங்களை நான் சொல்கிறேன். எனக்கு என்ன அதில் எனக்கு புரியறது இல்லைன்னா, அவங்க வீட்டில் இருக்கிறதே 2 பேர் தான், கணவனும் மனைவியும் தான் இருப்பாங்க. வருஷ கணக்காக பேசாமல் இருப்பாங்க. எப்படி மளிகை சாமான் வாங்குறாங்க, எப்படி சமைக்கிறாங்க, எப்படி சாப்பிட்றாங்க, அது எனக்கு தெரிய மாட்டேங்குது. போர்டில் எழுதி வச்சுக்குவாங்க அப்படிங்கிறார் அண்ணன். எப்படியோ அவங்களும் வருஷத்தை கடத்துகிறாங்க, புரிய மாட்டேங்குது. பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறது, அன்றைக்கு அந்தி சாய்வதுக்குள்ளே, சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே என்ன செய்யணும்? சமாதானம் ஆயிடும். அப்படின்னா எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீ கோபத்தை நீ வளர விடாத. நியாயமாக இருந்தால் கோபப்படு, ஆனால் அதை என்ன செய்யக்கூடாது? வளர விடக்கூடாது. அது சின்ன நிலையில் இருக்கும் பொழுது தேவ சமூகத்தில் நீ ஜெபித்து அதை ஆராய்ந்து பார்த்து அதை களைவதற்கு என்ன காரியம் உண்டோ அந்த காரியத்தை நீ செய்திடணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய ஆலோசனை. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 8வது வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்த தீமோத்தியும் தீத்துவும் போதகர்களுக்குரிய புத்தகங்கள். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று. புருஷர்கள் ஜெபம் பண்ணும்போது எப்படி தான் ஜெபம் பண்ணுமா? கண்டிஷன் சொல்கிறார் இவர். கோபப்படாமல், தர்க்கம் இல்லாமல், பரிசுத்தமான கைகளை உயர்த்தி நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி. ஊழியத்துக்கு வீடு சந்திப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி வீட்டில் 2 இருக்கும். ஆனால் இங்கே வீட்டு சந்திப்புக்கு வீட்டுக்குள்ளே வந்தாச்சு அப்படின்னாக்கா அப்படியே அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இதெல்லாம் இன்னைக்கு காலையில் தியானித்தோம். வேறொரு ஆவி, வேறொரு இயேசு, வேறொரு சுவிசேஷம். பாருங்க எப்படி அப்படி மாற முடிகிறது என்ன அப்படி தெரியல. ஆனால் செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி நீ கோபம் இல்லாமல், தர்க்கம் இல்லாமல் நீ அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறார். அப்போ கலாத்தியர் 5:31 வாசிங்க. கலாத்தியர் 5:31. ஆமாங்க, 26. ஒரே நிமிஷம் மன்னிக்கணும். இல்லை 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 இல்லை, எபேசியர் 4:31. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. சகல விதமான கசப்பும் கோபமும் இல்லைங்களா? அப்போ இங்கேயும் ஆண்டவர் என்ன செய்ய, இது உங்களை விட்டு நீங்க கடவது அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ கோபத்தை பற்றிய காரியங்களில் நம்ம ரொம்ப கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம சில சமயங்களில் நம்ம அதை பெருமையாக நம்ம சொல்கிறோம், பயங்கரமான கோபக்காரருங்க அப்படின்னு. அதே சமயம் சொல்லுவோம், அதை சமாதானப்படுத்திக்கிறதுக்கு சொல்லுவோம், கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவோம். இந்த சப்பக்கட்டெல்லாம் இங்கே வேகாதுங்க. இந்த கோபம், அது நீதிமொழிகளை நிறைய நம்ம அதை வாசிக்கலாம் கோபத்தை குறித்து. கோபம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது கொளுத்தி போடக்கூடியது, சீர்கெட பண்ணக்கூடியது. ஆகவே அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தருக்கு சித்தம் இருந்தால் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து அதை நம்ம தியானிக்கலாம். 10 விதமான கோபங்கள், அது பெயர்கள் மட்டும் நான் சொல்கிறேன். அது நம்மகிட்ட இருந்தது அப்படின்னா நம்ம மாற்றிக்கலாம். அது ஒரு சிலது கிராண்டடு, அந்த கோபத்தில் நியாயமான கோபங்கள். அதனால் நம்ம ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல இரவு வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் தேவரீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில்
தம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த அவருடைய உபதேசங்களை குறித்து நாங்கள் தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கற்றுத்தாரும், உம்முடைய பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்ள உதவி செய்ய இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமேன். அப்படியே உட்காருங்க. ஒரு சில